ஊற கல்லும் தேயும் அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு எறும்பு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதுதான். ஆனா அது ஒரு பெரிய பாறை மேல தொடர்ந்து மாதக்கணக்கா வருடக்கணக்கா ஊர்ந்து போயிட்டே இருந்தா அந்த பாறையில கூட அதால ஒரு தடம் பதிக்க முடியும். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம செய்யற காரியம் மத்தவங்க கண்ணுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப சின்னதா தெரியலாம். இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கூட கேலி பண்ணலாம். ஆனா தினமும் நீங்க போடுற அந்த குட்டி குட்டி எஃபோர்ட் ஒரு நாள் உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஆனா நம்மள பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் ஆரம்பிச்சா பெருசாத்தான் ஆரம்பிப்பேன், பண்ணுனா ஒரே நாள்ல சிக்ஸ் பேக் வைப்பேன், ஒரே மாசத்துல கோடீஸ்வரன் ஆவேன் அப்படின்னு நினைப்போம். வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைன்னு இருக்கிறவங்களுக்கு கடைசியில மொட்டை தான் மிஞ்சும். அப்போ எப்படித்தான் நம்ம வாழ்க்கையை மாத்துறது? சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமா எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது? இதை உலகத்துக்கே கத்துக் கொடுத்த ஒரு அற்புதமான புத்தகம் தான் ஜேம்ஸ் கிளியர் எழுதிய அட்டாமிக் ஹேபிட்ஸ். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டாப் பிசினஸ் மேன்ல இருந்து சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் வரை எல்லாரும் கொண்டாடுற இந்த புத்தகத்தோட முழு ரகசியத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில் உடனே பயன்படுத்தக்கூடிய 4 விதிகளையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப உடல் எடை அதிகமாக இருந்தாங்க. ஒரு நாள் 2 பேருக்கும் ஒரு ஆசை வருது, நம்ம எப்படியாவது ஃபிட் ஆகணும், எடையை குறைக்கணும்னு. ஆனா 2 பேரும் எடுத்த முடிவு வேற வேற. முதல் நண்பன் ரொம்ப வேகமா வெயிட் குறைக்கணும்னு நினைச்சான். முதல் நாளே கடுமையான டயட், தினமும் ஜிம்ல 3 to 4 மணி நேரம் ஒர்க் அவுட் அப்படின்னு தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டான். இரண்டாவது நண்பன் ரொம்ப சிம்பிளா யோசிச்சான். தன் லைஃப் ஸ்டைல்ல சின்ன சின்ன மாற்றங்களை மட்டும் செய்தான். சாப்பாட்டுல சுகரை கட் பண்ணினான், வெளியே சாப்பிடுறதை தவிர்த்தான், தினமும் வெறும் 40 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போனான். சரியா 1 வருஷம் கழிச்சு 2 நண்பர்களும் சந்திச்சாங்க. யாரு நினைச்ச இலக்கை அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அந்த இரண்டாவது நண்பன் தான். ஏன்னா முதல் நண்பன் எடுத்த அந்த கடுமையான ரொட்டீனை அவனால தொடர்ந்து செய்ய முடியல. நடுவுல ஆபீஸ் ஒர்க், பிசினஸ் ட்ரிப்னு வந்தப்போ பிரேக் விழுந்துடுச்சு. 5 கிலோ குறைஞ்ச உடனே அடுத்த சில நாட்கள்ல 7 கிலோ அதிகமாயிடுச்சு. ஆனா சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வந்த அந்த இரண்டாவது நண்பனால அதை இன்னைக்கு வரைக்கும் ஈஸியா ஃபாலோ பண்ண முடியுது. இதுதாங்க தொடர்ச்சியா செய்யப்படுற சிறிய மாற்றங்களுடைய வலிமை. சரி, இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களை நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் 4 சூப்பர் விதிகளை சொல்றார். அதுல முதல் விதி, நீங்க ஏற்படுத்த விரும்பும் பழக்கத்தை வெளிப்படையானதாக ஆக்குங்கள். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்க ஒரு முக்கியமான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். தினமும் காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் படிக்கணும்னு முடிவு பண்றீங்க. ஆனா புக் எங்கேயே பீரோக்குள்ள இருந்தா உங்களுக்கு படிக்க தோணுமா? தோணாதுல. அதுக்கு பதிலா இந்த விதியை பயன்படுத்துங்க. உங்க எக்ஸாமுக்கான டேபிள் ஷெட்யூல் எல்லாத்தையும் ஒரு சார்ட்ல தெளிவா எழுதி உங்க ரூம்ல உங்க கண்ணுல படுற மாதிரி ஒட்டி வைங்க. 2வது விஷயம், நீங்க எப்போதெல்லாம் அந்த சார்ட்டை பாக்குறீங்களோ அப்போதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது உங்க மனசுல ஆழமா பதியும். 3வது விஷயம், உங்க போன்ல அலாரம் அல்லது நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க, இன்னும் அரை மணி நேரத்துல படிக்கணும் அப்படின்னு. 4வது விஷயம், படிக்கிறதுக்கு தேவையான புக்ஸ், நோட்ஸ், பேனா எல்லாத்தையும் முன்னாடியே உங்க டேபிள் மேல எடுத்து வச்சிருங்க. உங்க கண்ணு முன்னாடி எல்லாமே வெளிப்படையா இருக்கும் போது உங்களையும் அறியாமலேயே படிக்கணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் உங்களுக்குள்ள தானா வந்துடும். This video sponsored by BuyMode app. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் மாதிரி இல்லாம இதுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாவும் அஃபோர்டபுள் பிரைஸாவும் கிடைக்கும். இந்த ஆப் பிளே ஸ்டோர்லயும் கிடைக்குது, ஆப் ஸ்டோர்லயும் கிடைக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 2வது விதி என்னன்னா, நீங்க ஏற்படுத்த விரும்பும் பழக்கத்தை கவர்ச்சிகரமானதாக மாற்றுங்கள். நம்ம மனசு எப்போதுமே ஜாலியா பிடிச்ச விஷயங்களை செய்யத்தான் ஆசைப்படும், கஷ்டமான விஷயங்களை தள்ளி போடும். அப்போ நம்ம செய்ய நினைக்கிற புது பழக்கத்தை நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்க தினமும் 1 மணி நேரம் வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா தனியா நடக்கும் போது பயங்கரமா போர் அடிக்குது, பாதியிலேயே வீட்டுக்கு வரலாம்னு தோணுது. இப்போ இதை எப்படி அட்ராக்டிவா மாத்துறது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்காஸ்ட் அல்லது மோட்டிவேஷன் ஆடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நடக்கும்போது மட்டும்தான் இதை கேட்பேன் அப்படின்னு ஒரு ரூல் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஷூ வாங்கி பயன்படுத்துங்க. உங்க கூட வர்றதுக்கு உங்களை விட எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போங்க. இப்படி அந்த பழக்கத்தை ஏதோ ஒரு வகையில சுவாரஸ்யமா மாத்தும் போது அதை உங்களால தினமும் சலிப்பில்லாமல் தொடர முடியும். 3வது விதி,
ரொம்ப முக்கியமானது, நீங்க ஏற்படுத்த விரும்பும் பழக்கத்தை எளிமையானதாக மாற்றுங்கள். பல பேர் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காமலேயே இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் செஞ்சா பெர்ஃபெக்ட்டா பண்ணுவேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டா பண்ணுனாதான் அது பெஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்துல பெர்ஃபெக்ஷனை விட அதை செய்வதுதான் முக்கியம். இங்க ஒரு ப்ரொஃபஸரோட கதையை பார்ப்போம். அவங்களுக்கு காலேஜுக்கு தினமும் நீட்டா ப்ரொஃபஷனலா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு ஆசை. ஆனா அவங்களுக்கு நேரமே இருக்காது. எந்த கடையில நல்ல சாரி கிடைக்கணும்னு தெரியாது. அதை எப்படி டிசைன் பண்ணி தைக்கிறதுன்னு யோசிச்சே பல மாசம் அவங்களால நல்ல ட்ரெஸ் பண்ண முடியல. அப்போ அவங்க அம்மா ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுத்தாங்க. ஒரு லீவு நாள்ல கடையில போய் ரொம்ப யோசிக்காம 4 டிசைன்ல கைக்கு கிடைச்ச கலர்ல ஒரு 15 சாரீஸ் எடுத்தாங்க. தெரிஞ்ச டெய்லர் கிட்ட கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச சிம்பிள் டிசைன்ஸ் தச்சு கொடுங்க அப்படின்னு மொத்தமா கொடுத்துட்டாங்க. இப்போ வார்ட்ராப்ல 15 சாரீஸும் பிளவுஸும் ரெடியா இருக்கு. அடுத்த 15 நாளைக்கு எதை உடுத்தணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்யூஷன் எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? நாமளும் பல நேரங்கள்ல காம்ப்ளிகேட்டா யோசிச்சுதான் எதையும் செய்யாம விட்டுறோம். அதனால புது பழக்கத்தை எவ்வளவு எளிமையாக முடியுமோ அவ்வளவு எளிமையாக்குங்க. ஜிம்முக்கு போகணும்னா முதல் நாளே 2 மணி நேரம் பண்ணாதீங்க, 15 மினிட்ஸ் பண்ணுங்க. ஆனா தினமும் பண்ணுங்க. கடைசி மற்றும் 4வது விதி, நீங்க ஏற்படுத்த விரும்பும் பழக்கம் உங்களுக்கு உடனடி திருப்தி அளிப்பதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நம்ம மனசு ஒரு குழந்தை மாதிரி. ஒரு வேலையை செஞ்சா உடனே அதுக்கு ஏதாவது ஒரு குட்டி லாபம் அல்லது சந்தோஷம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா நல்ல பழக்கங்களோட ரிசல்ட் எப்பவுமே லேட்டா தான் கிடைக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா எக்ஸாம் வர்றதுக்கு இன்னும் 8 மாசம் ஆகலாம். அது வரைக்கும் தினமும் எந்த சந்தோஷமும் இல்லாம எப்படி படிக்கிறது? சலிப்பு தட்டும்ல. அதுக்குத்தான் உங்களுக்கு நீங்களே குட்டி குட்டி ரிவார்ட்ஸ் வச்சுக்கணும். ஒரு டைரியோ அல்லது டிராக்கரோ மெயின்டைன் பண்ணுங்க. இன்னைக்கு படிக்க வேண்டியதை படிச்சு முடிச்சு உடனே அதுல ஒரு பெரிய டிக் போடுங்க. அந்த டிக் மார்க் உங்க கண்ணுக்கு ஒரு பெரிய திருப்தியை தரும். வாரம் வாரம் ஒரு குட்டி டெஸ்ட் எழுதி பாருங்க. அதுல நீங்க எடுக்கிற மார்க் போன வாரத்தை விட இந்த வாரம் நீங்க காட்டுற இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சின்ன சின்ன திருப்தி தான் அந்த பழக்கத்தை அடுத்தடுத்த நாட்களுக்கு தொய்வில்லாம கொண்டு போக உங்களுக்கு எனர்ஜியை தரும். நிறைய பேருக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், பிரியா, நான் தினமும் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் செய்யறதுனால நிஜமாவே என் வாழ்க்கை மாறிடுமா? என் பெரிய கோலை என்னால அடைய முடியுமா? அதுக்கு இந்த புக்ல ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு. உங்க முன்னாடி ஒரு ஐஸ் கட்டி இருக்கும்னு வச்சுப்போம். நீங்க அதை சூடு பண்றீங்க. டெம்பரேச்சர் 25 டிகிரில இருந்து 26, 27, 28ன்னு ஏறிட்டே போகுது. ஆனா ஐஸ் கட்டியில் எந்த மாற்றமும் தெரியல. ஆனா திடீர்னு 32 டிகிரி வரும்போது அந்த ஐஸ் கட்டி வேகமாக உருக ஆரம்பிக்குது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 25ல இருந்து 31 டிகிரி வரைக்கும் நீங்க கொடுத்த வெப்பம் வீணாய் போச்சா? இல்லை. அந்த ஒவ்வொரு டிகிரியும் ஒரு படி மாதிரி. அந்த படிகள் ஏறிக்கிட்டே இருந்ததுனாலதான் 32 டிகிரில மாற்றம் விசிபிளா தெரிஞ்சது. நல்ல பழக்கங்களும் அப்படித்தான். ஆரம்பத்துல எந்த மாற்றமும் இல்லாதது மாதிரிதான் தோணும். ஆனா நீங்க கன்சிஸ்டன்டா செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரும்போது உங்க வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றும். அதனால இன்னைக்கே உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 1% சின்ன பழக்கத்தை ஆரம்பிங்க. இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகம் தமிழ் ஆங்கிலம் இரண்டுலயுமே கிடைக்குது. கண்டிப்பா வாங்கி வாசிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான புக் ரிவ்யூ அல்லது மோட்டிவேஷன் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. நன்றி, வணக்கம்.